ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மீனாவை வந்து ரோஹிணியை திட்டிகிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி உதவி கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஸ்ருதியும் என்னால் முடியாதுப்பா, இதுக்கு மேலே உங்கள் வீட்டுக்கு உதவி பண்ணி நாங்கள் மாட்டிக்கிறதுலாம் எங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா பாட்டி வந்திருப்பாங்க. அதை பார்த்து அவங்க அப்பாவும் முத்து ஷாக்காக இருப்பாங்க. என்னடா இவங்க இங்கே வந்திருக்காங்க அப்படின்ட்டு ஒரு உட்கார வச்சு பேசுகிறாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டியாடா, மீனாக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் உயிர் பொழைச்சிருக்கா அப்படின்னு. அப்போ தான் 2 பேர் ரிலீஃப் ஆகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கடா, எனக்கு தெரியும்டா, நீ ஏன்டா என்கிட்ட இந்த மறைச்சிங்க அப்படின்ட்டு பாட்டி கேட்குறாங்க. அதுக்கு விஜயா தான் சொன்னேன், நான் தான் சொன்னேன், என்னை கேட்காம நீ எதுக்கு எங்கள் அம்மாகிட்ட சொன்னேன், எங்கள் அம்மாவே உடம்பு சரியாமல் இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏன்டா நீ மறைச்சிங்க, சொல்லியிருந்துருக்கலாம்லன்ட்டு. அதுக்கப்புறம் தான் ரவி ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்துடுறாரு. எப்படி பாட்டி நல்லா இருக்கீங்களா, எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாரு. அப்புறமா இதில் தெரிஞ்சு போச்சான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா மனோஜ் பயங்கரமாக அழுதுட்டுருக்காரு பாட்டி பக்கத்தில் உட்காந்துட்டு, என்னை ஏமாத்திட்டான்ட்டு. அதுக்கப்புறமா மீனா வர உட்கார வைக்கும் போது முத்துரோட்ட முறைக்கிறாரு. அதை பார்த்துட்டு பாட்டி உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் காமிக்கிறாங்க. அவர் ரொம்ப அழுகுறாரு. என்னால் முடியல பாட்டி, அவள் ஏமாற்றிட்டு போயிட்டா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அழுகுறாரு மனோஜ் பாட்டிக்கிட்ட போயிட்டு. அப்புறமா மனோஜோட டெசிஷன் அவர் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க பாட்டி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மீனா காமிக்கிறாங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா விஜயா பயங்கரமாக திட்டிருப்பாங்க. எல்லாத்துக்கும் காரணமே இவதான், கல் நெஞ்ச கறி, எப்படி எல்லாத்தையும் மறைச்சிட்டு உட்காந்துருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பாட்டி சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லை, அவள் நல்லது தான் பண்ணியிருக்கா, மற்றவங்க மனசை கெடுக்கக்கூடாதுன்ட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்தும் இல்லை பாட்டி, மறைச்ச தப்பு தானே அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா இல்லைடா, அதெல்லாம் தப்பு இல்லைடா அப்படின்னு, சரி நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அப்புறம் தான் விஜய் எப்படி போகிறாங்களா அப்படின்றாங்க. அப்புறம் பாட்டி சொல்கிறாங்க, இல்லை அறுவடைக்கு அங்கே டைம் ஆயிடுச்சு, நான் போனால் தான் அங்கே பார்த்துக்க முடியும் அப்படின்னு. இல்லை பாட்டி, நான் இதுக்கு மேலே மீனை மேலே கோவப்பட மாட்டேன் அப்படின்றாங்க முத்து. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் சீனில் அவங்களாம் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா முத்து பார்த்திங்கன்னா மீனா கிட்ட கிச்சனில் சொல்லிட்டுருக்காரு, நான் உனக்காக அல்வா செஞ்சு தரேன், சாப்பிடு, நானே செஞ்சு தரேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா அவரும் பால் பாக்கெட்லாம் வாங்கிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்புறாங்க. மீனாவும் சரி பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அப்புறமா இப்போ பண்ணிட்டு உடனே முத்து ஊட்டி விட்றாரு, வாயெல்லாம் ஒட்டிக்கிச்சு. அதே மாதிரி விஜயாக்கிட்டேயும் போகிறாரு, என்னடா கிண்டல் பண்ணுறியா, மனோஜுக்கு இப்படி ஒரு கார் நடந்திருக்கு, இப்போ போய் ஸ்வீட் எடுக்கிற அப்படின்ற. அப்புறமா எல்லோரும் சாப்பிட்றாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு பயங்கரமாக கத்துறாங்க, வாய் ஒட்டிக்கிச்சு ஓன்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பா வந்துடுறாரு. அப்போ தான் அவங்ககிட்டயே கொடுக்குறாங்க. அப்புறம் எல்லாருமே தடுக்கிறாங்க, வேணாம் சாப்பிட வைக்காதீங்க அப்படின்ட்டு எல்லோரும் வாயை மூட்டிட்டு கத்துறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மனோஜ் வந்துடுவாரா, மனோஜ்கிட்டையும் ஊட்டி விட கேட்க, ஏண்டா நான் நடந்ததெல்லாம் பத்தாதுன்ட்டு இந்த மாதிரிலாம் ஸ்வீட்லாம் எடுப்பீங்களாடா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா முத்து அசிங்கப்பட்டார்ல, அதான் வாயில் ஒட்டிச்சு, அதெல்லாம் சொல்லி காமிக்கிறாங்க. அவர்னால சாப்பிடவே முடியல சரியா, எல்லோரும் போய் துப்பிடுறாங்க டமல்னு. அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு முத்து. அதுக்கப்புறமா மனோஜ் பார்த்திங்கன்னா விஜயா சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி டே அவளை எப்படின்னா மறந்துடுறா, ஃபோன்லலாம் டெலீட் பண்ணிடுறா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நாள் காலையில் மனோஜ் வந்துடுறாரு. எந்திரிச்சு வரும்போது பார்த்திங்கன்னா துண்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு வந்துடுறாரு. வந்துட்டு என்னோடய சட்டையை காணும் அப்படின்னு. என்னடா ரோஹிணியை தேடுறியா அப்படின்ட்டு கேட்கும்போது, ஆமாம் அவள் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அவன் மறந்துடுறா அப்படின்ட்டு அவங்க அம்மா கத்துறாங்க. இல்லைடா நீ மறக்க மாட்டேன்னு ஃபோட்டோலாம் எடுத்து உடைக்கிறாங்க. இந்த இடத்துல அவள் இருக்கவே கூடாது, அந்த வீட்டில் அவளோட முகமே இருக்கக்கூடாது, நீ அதுக்கு மேலே அவளை பார்க்கவே கூடாதுன்னு கிழிச்சு எறிகிறாங்க. அதெல்லாம் பார்த்து ஸ்ருதி ஏன் இப்படி பண்ணுறீங்க, கொஞ்சமாச்சும் டைம் கொடுங்க அப்படின்றாங்க. இல்லை இதுக்கு மேலே டைம்லாம் கொடுக்க முடியாது, அவனை மறந்தே ஆகணுன்ட்டு உட்காந்து எரிக்கிறாங்க அந்த ஃபோட்டோலாம். அதுக்கப்புறமா இதெல்லாம் நடக்கும் போது பார்த்திங்கனாக்கா கடன் வாங்கினவங்கள கடன் கொடுக்கணும், அவங்க வந்துடுறாங்க. கடன் கொடுத்தவங்க கேட்குறாங்க. அவன் அப்பா உடனே கேட்குறாரு, இல்லை கொடுத்துருவாங்க அவங்க, நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்ட்டு. இல்லை இத்தனை நாளாக காசு கொடுத்தது ரோஹிணி தான், அவங்களே இப்போ இல்லை, வீட்டை விட்டு போயிட்டாங்க, மனோஜெல்லாம் வேஸ்ட்டு, இவரெல்லாம் நம்பவே முடியுதுன்னும் போது விஜய் ஷாக் ஆடுறாங்க. அதுக்கப்புறமா கேட்குறாங்க, இல்லை நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், அவன் கட்டலைன்னா நான் கட்டிடுறேன் அப்படின்னு. அப்புறம் ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சின்னு நோட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ரவியும் ஸ்ருதி சொல்கிறாங்க, இல்லை வேணாம், நீங்கள் எதுவும் ஷூரிட்டி கொடுக்காதீங்கம்மா அப்படின்றாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை பை.